வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தன்னால் தனித்தனியாக பதில் அளிக்க முடியாமல் போனாலும் தெரிவிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நான் போற்றி மதிக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம். முதலமைச்சர் விஜய் பங்கேற்பு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் இன்று அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம். அரசு மரியாதையுடன் செய்யப்பட உள்ளதால் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. பனையூரில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம். கட்சி தலைவரும் முதலமைச்சருமான விஜய் இல்லாமல் நடைபெறும் முதல் ஆலோசனை கூட்டம். வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல். மீண்டும் வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான முதல் சுற்று போட்டி. சீனாவின் கான் குயின்ஸ்கியை வீழ்த்தி இந்தியாவின் இஷா ராணி பருவா வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். கடந்த சில நாட்களாக அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்த நல்வாழ்த்துக்களால் நான் மிகவும் நெகிழ்ந்து போனதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமராக நீண்ட காலம் பதவி வகித்து வருவதை முன்னிட்டு தனக்கு வாழ்த்து தெரிவித்து அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தனித்தனியாக பதில் அளிக்க இயலாதது குறித்து பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதில் இன்றும் கடந்த சில நாட்களாகவும் அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்த நல்வாழ்த்துக்களால் நான் மிகவும் நெகிழ்ந்து போனதாக தெரிவித்தார். ஒவ்வொரு செய்திக்கும் தன்னால் தனித்தனியாக பதிலளிக்க முடியாமல் போனாலும் தெரிவிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நான் போற்றி மதிக்கிறேன் என்று கூறினார். பாரதத்திற்கு சேவை செய்யவும் நமது தேசத்தின் வளர்ச்சி பயணத்திற்கு பங்களிக்கவும் கிடைத்த இந்த வாய்ப்பை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் என்று கூறினார். பல ஆண்டுகளாக இந்த மக்கள் ஸ்திரத்தன்மை, நல்லாட்சி மற்றும் வளர்ச்சிக்காக மீண்டும் மீண்டும் வாக்களித்து வந்துள்ளனர். அவர்களின் நம்பிக்கையே தனது மிகப்பெரிய பலமாக இருந்து வருகிறது என தெரிவித்தார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ள உள்ளார். டெல்லி ஜனாதிபதி மாளிகை வளாகத்தில் உள்ள கலாச்சார மையத்தில் இன்று நிதி ஆயோக் கவுன்சிலின் 11வது கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்கின்றனர். அந்த வகையில் இன்று காலை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்கிறார். கூட்டத்தில் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் இன்று அவரது சொந்த ஊரான தேனியில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தேனி மாவட்டம் அல்லிநகரம் என்ற ஊராட்சியில் பெரியம்மா தேவர் மீனாட்சியம்மாள் தம்பதிகளுக்கு 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் இயக்குனர் பாரதி ராஜா. இவரது முதல் படத்திலேயே ரஜினி, கமல், ஸ்ரீதேவி என முன்னணி நடிகர் நடிகைகளை வைத்து படத்தை இயக்கினார். ராதிகா, ராதா, கார்த்திக் உட்பட பல முன்னணி நடிகர் நடிகைகளை அறிமுகம் செய்தவர் என்ற பெருமையை பெற்றவர் பாரதி ராஜா. முதல் மரியாதை, கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை உட்பட பல வெற்றி படங்களை தமிழ் திரையுலகிற்கு தந்தார். பாரதி ராஜா சமீப காலமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த பாரதி ராஜா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலுக்கு முதலமைச்சர், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் திரையுலகினர் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்களின் அஞ்சலிக்காக நேற்றிரவு 9 மணி வரை வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் பின்னர் சொந்த ஊரான தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு இன்று இறுதி சடங்குகள் நடத்தப்பட்டு அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் இன்று பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை 3 மணிக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகள் மற்றும் புதிதாக இணைந்தவர்களுக்கு பதவிகள் வழங்குவது குறித்து ஆலோசனை செய்ய இருப்பதாக தகவல் வெளியாக உள்ளது. மேலும் இந்த கூட்டம் முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்றிருக்கும் சூழலில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. குவைத், ஜோர்டான், பக்ரைன் ஆகிய வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதில் வளைகுடா பகுதியில் உள்ள 21 அமெரிக்க இராணுவ இலக்குகள் மீது இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டதாக தெரிவித்தது.
அப்போது குவைத்தின் அலி அல் சலீம் விமானப்படை தளத்தை நோக்கி ஏவப்பட்ட ஈரானின் ட்ரோன்களை குவைத் இராணுவம் தனது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் இடைமறித்து அழித்ததாக தெரிவித்தது. இதேபோல் ஜோர்டானின் கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்காவின் அல் அஸ்ராக் விமானப்படை தளத்தில் குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை வீசியது. மேலும் அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவு அமைந்துள்ள பக்ரைன் நாட்டின் மீது ஈரான் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவிற்கான முதல் சுற்று போட்டியில் இஷா ராணி பருவா வெற்றி பெற்று 2வது சுற்று போட்டிக்கு முன்னேறினார். சிட்னியில் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான முதல் சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் இஷா ராணி பருவா சீனாவின் ஹான் குயின்சி உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய இஷா ராணி பருவா 2-1 என்ற செட் கணக்கில் ஹான் குயின்சிங்கை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் இஷா ராணி பருவா 2வது சுற்று போட்டிக்கு முன்னேறினார். உர தட்டுப்பாடு மற்றும் மும்முனை மின்சார பிரச்சினை குறித்தும் உரிய துறைகளுடன் ஆலோசித்து தீர்வு காணப்படும் என அமைச்சர் வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காட்டில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விற்பனைக்கான பில்லை சரிபார்த்த அமைச்சர் ஏன் உடனுக்குடன் பில் போடவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், சட்டமன்ற உறுப்பினர் ஜமால் முகமது யூனிஸ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் வெங்கடரமணன் செய்தியாளர்களிடம் பேசியபோது நெல்லுக்கான கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அரசாணை மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். உரத்தட்டுப்பாடு மற்றும் மும்முனை மின்சார பிரச்சினை குறித்தும் உரிய துறைகளுடன் ஆலோசித்து தீர்வு காணப்படும் என்று கூறினார். மக்களின் தேவைகளையும் விவசாயிகளின் கோரிக்கைகளையும் அறிந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து போர்க்கால அடிப்படையில் குறைகளை நிவர்த்தி செய்ய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றார். கோரிக்கை கொடுத்துருக்காங்க, போட்டு அழைச்சி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கான குறைபாடு என்ன இருக்குது, அதை என்னென்ன இஷ்யூஸ் செக் பண்ணிவிட்டு கூடிய விரைவில் மக்கள் தேவையில் என்னவோ இதை நம்மளோட முதலமைச்சர் பேசிட்டு எங்கள் குறைகள் இருக்கோ அந்த குறைகளோட நிவர்த்தி பண்ணுவோம். எங்கெல்லாம் அதிகப்படியான விரைவாக ஒர்க் பண்ணணுமோ அதையும் துரிதப்படுத்தி மக்கள் தேவைகளையும் மக்களோட சர்வீஸையும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு வேலை செய்வோம். திருவள்ளுவரை மத அடையாளத்திற்குள் சுருக்க முயற்சிகள் நடைபெறுவதாக அமைச்சர் ஷாஜகான் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூரில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சிகளை மக்கள் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திருவள்ளுவரை மத அடையாளத்திற்குள் சுருக்க முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் தமிழகத்தின் நல்லிணக்க பாரம்பரியத்தை பாதிக்கும் எந்த செயலையும் ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சமய நல்லிணக்கம் பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் சட்டத்துறை அமைச்சர் அறிவித்த நடைமுறையை பின்பற்றப்படும் என்று கூறினார். மேலும் புதிய கட்சி தொடங்கியுள்ள அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் அவரது மக்கள் செல்வாக்கை காலம்தான் தீர்மானிக்கும் என்றும் மேட்டூர் அணை திறப்பு குறித்து அரசு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்று தெரிவித்துள்ளார். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு 3 தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளரை சந்தித்த போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்தவரை நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய எந்த செயலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். முன்பிருந்த அரசு எதை பின்பற்றியதோ அதே நடைமுறையும் பின்பற்றப்படும் என்பதை தெளிவாக்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக அங்க சமய நல்லிணக்கம் தலைக்கக்கூடிய வகையிலே அந்த முடிவில் எடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டமன்ற தொகுதியிலே இது போன்ற விசமிகளின் விஷம பிரச்சாரத்தை முறியடித்து தாவேகா மிகப்பெரிய வெற்றி அந்த தொகுதியில பெற்றிருக்கிறது. இந்த விஷம பிரச்சாரத்தை செய்த பிஜேபி அணியினர் வாங்கிய வாக்கு சதவீதம் 19% கீழே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஆட்சி பணி வெறும் வேலை அல்ல, மக்கள் நலனுக்கான வாழ்நாள் அர்ப்பணிப்பு என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்றத்திற்கான கல்வி சுற்றுப்பயணம் நிகழ்வில் 2024ஆம் ஆண்டு பயிற்சி முடித்த IAS அதிகாரிகளிடையே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உரையாற்றினார். அப்போது நாட்டிற்கு சேவையாற்றும் வாய்ப்பை பெற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து நீங்கள் வந்திருந்தாலும் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் உள்ளீர்கள் என்று கூறினார். இந்திய ஆட்சி பணி வெறும் வேலை அல்ல, அது அரசியலமைப்பு மற்றும் மக்கள் நலனுக்கான வாழ்நாள் அர்ப்பணிப்பு என அவர் குறிப்பிட்டார். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் தமிழக அரசு அறிமுகப்படுத்திய சிங்கப்பெண் திட்டம் உள்ளதாக
நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 7.50 லட்சம் ரூபாய் மதிப்பில் மதுரை பசுமலையில் அமைக்கப்பட்ட பயணியர் நிழற்குடையை நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் தமிழக அரசு அறிமுகப்படுத்திய சிங்கப்பெண் திட்டம் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். அரசு கேபிளில் சில தொலைக்காட்சி சேனல்கள் முடக்கப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் இருந்தால் அவை சரி செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகத்தில் சில இடங்களில் ஏற்பட்டுள்ள மின்வெட்டு சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்றும் பொதுமக்களை பாதிக்கும் அரசியல் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் தெரிவித்தார். ரிப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு வெஹிக்கிளுமே 3 போலீஸ் ஆஃபீஸரோட போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் ரோந்து போகிற ஒரு சிஸ்டமாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். அவர் சிஎம் சொன்னது மாதிரி இது சிங்கப்பெண்கிறது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். லாங் வே டு கோ. இதை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அதோட சம்மந்தப்பட்டிருக்கிற கல்ச்சர், நம்முடைய ட்ரக்காக இருக்கட்டும், காட்டனாக இருக்கட்டும், மற்ற பல விஷயங்களை சேர்த்து சொல்லணும். ஏஐ தொழில்நுட்பம் சிகிச்சை முறையை தமிழக அரசின் 108 ஆம்புலன்ஸ் சேவையில் கொண்டு வர திட்டமிடப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் உள்ள மருத்துவமனையில் அதிநவீன ACLS ஆம்புலன்ஸ் சேவையையும் 40 புதிய ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் வாகன கட்டமைப்பையும் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட இந்த அவசர சிகிச்சை முறையை தமிழக அரசின் 108 ஆம்புலன்ஸ் சேவையிலும் கொண்டு வர திட்டமிடப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மருத்துவர்கள் நேரடி வழிகாட்டுதலுடன் முன்கூட்டியே சிகிச்சை வழங்கும் இந்த தொழில்நுட்பம் உயிர்காக்கும் சேவையில் முக்கிய முன்னேற்றமாக இருக்கும் என்று கூறினார். இந்நிகழ்வில் தனியார் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி இளங்குமரன், மருத்துவ இயக்குனர் தவமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்மார்ட் ஏசிஎஸ் ஆம்புலன்ஸ் கான்செப்ட் உருவாக்கிட்டாங்க. எப்படி 1066 ஒரு ரெகுலேஷனை கிரியேட் பண்ணிச்சோ தமிழ்நாடு முழுவதும், அதே போல் இன்று இந்த ஸ்மார்ட் ஏசிஎஸ் ஆம்புலன்ஸ் பேஷண்ட் வீட்டில் இருந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வர்ச்சுவல் கால் மூலியமாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரைமரி சப்போர்ட் த்ரூ தி ஆம்புலன்ஸ் நடக்கும். அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேராமெடிக்கல் நர்ஸ் இருப்பாங்க. will connect directly to the experts in the hospital. ஸோ அந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. என்ன மாதிரி பேஷண்ட் என்ன நிலைமை இருக்காங்க, இந்த அளவுக்கு எமர்ஜென்சி ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ன்ற ஒரு ஐடியா அவங்க கிடச்சிடும். ஸோ தேல் பி மோர் எக்யூப். இதை அப்ராஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கும்மிடிப்பூண்டி அருகே நலத்திட்ட உதவிகள் திமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரத்தில் உள்ள GU போப் பேருந்து நிலையத்தை கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2022-2023 கீழ் புதிதாக 1,67,00,000 செலவில் கட்டப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஆனால் தற்பொழுது வரை அந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டில் இல்லை. இந்த நிலையில் மது பிரியர்கள் மது பாட்டில்களை மது அருந்திவிட்டு அங்கங்கே வீசிவிட்டு செல்கின்றனர். இதையடுத்து ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பேருந்து நிலையத்தில் திடீரென ஆய்வை மேற்கொண்டார். அப்போது பேரூராட்சி அதிகாரிகளிடம் உடனடியாக இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். மேலும் அதிகாரிகளிடம் பயன்பாட்டிற்கு வராமலேயே பேருந்து நிலையம் அசுத்தம் அடைந்து வருவதால் பராமரிப்பு பணிகளை உடனடியாக செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் திட்டத்தை காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். அரியலூர் பேருந்து நிலையத்தில் பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் சிங்கப்பெண் திட்டத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பா சாஸ்திரி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பெண்கள் அதிகம் கூடும் இடங்களில் சிங்கப்பெண் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள். அவசர காலங்களில் 100 என்ற எண்ணை அழைப்பதன் மூலமோ அல்லது காவலர் செயலில் உள்ள சிவப்பு நிற பொத்தானை அழுத்துவதன் மூலமோ உடனடி உதவி பெற முடியும். 24 மணி நேரமும் செயல்படும் இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளன. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு படை சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகரில் சிங்கப்பெண் சிறப்பு படை சேவையை காவல் ஆணையர் லோகநாதன் தொடங்கி வைத்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த திட்டத்தின் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ்
மதுரை மாநகருக்கு 4 பெண் சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் 8 பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பள்ளி கல்லூரிகள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஐடி வளாகங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் படையினர் பணியாற்றுவார்கள். பெண்கள் தொடர்பான புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வாழப்பாடியில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் செங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நடவடிக்கையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் செங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பணி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற பெண் காவலர்கள் களப்பணியில் ஈடுபட்டனர். அப்போது வாழப்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் சபரிநாதன் தலைமையில் பள்ளிகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் மாணவிகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. அப்போது வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவிகளிடம் பேசிய 3 இளைஞர்களை செங்கப்பெண் படையினர் பிடித்து எச்சரித்து வாழப்பாடி காவல் ஆய்வாளர் வேல்முருகனிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கப்பெண் திட்டத்தின் முதல் நாளிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் உள்ள பல்வேறு உணவு கடைகளில் புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு உணவு கடைகளில் புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் சமையல் எண்ணெய்கள் தரம் குறித்து ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து உணவு தயாரிக்க தடை செய்யப்பட்ட ரசாயன பொருட்கள் பயன்படுத்தியதால் அதனை ஃபினாயில் ஊற்றி அழித்தனர். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு தயாரிக்கப்படும் உணவுகள் தரமான முறையில் தயாரிக்க வேண்டும் என்று உணவு கடை உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர். செக்கிங் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கும். இன்னும் 1 கடை 2 கடை இல்லாமல் இந்த காரைக்கால் ஃபுல்லாக இருக்கிற ஏரியாவே நாங்கள் கவர் பண்ணுறோம். 2-3 ஹோட்டல்ஸ் பார்த்ததுல எல்லாமே நியூஸ் பேப்பரில் பொறிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு வலியுறுத்திருக்கோம். கிச்சனும் பார்த்தோம், நிறைய ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். இது ஒரு வார்னிங் செக்ஷனை நாங்கள் விட்டுட்டு போகிறோம். நெக்ஸ்ட் டைம் மீண்டும் இதுவாக இருந்ததுன்னா நாங்கள் ஃபைன் பெனால்ட்டி இல்லைனா வேற மாதிரியான ஆக்ஷன் எங்கள் சாருக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் ஓவியத்தை மெழுகுத்திரியிலிருந்து வெளிவரும் இருள் புகையை கொண்டு வரைந்த கோவையை சேர்ந்த கலைஞர் அஞ்சலி செலுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் குனியமுத்தூரை சேர்ந்த கலைஞர் ராஜா மெழுகுத்திரியிலிருந்து வெளிவரும் இருள் புகையை கொண்டு மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் ஓவியத்தை அவர் வரைந்துள்ளார். ஒரு சிறிய கலைஞன் என்ற முறையில் மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவிற்கு தீப அஞ்சலி மற்றும் புஷ்பாஞ்சலியை இதன் மூலம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் உள்ள சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதியின் காப்பாளர் தனது மகளை சேர்க்க மறுப்பதாக பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் பகுதியை சேர்ந்தவர் கனி. இவரது மகள் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு படிக்கும்போது கோவில்பட்டியில் உள்ள சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதியில் தங்கி படித்துள்ளார். இந்த ஆண்டு அங்கு தங்கி படிப்பதற்கு கனி விண்ணப்பம் கொடுக்க சென்ற போது அங்குள்ள விடுதி காப்பாளர் சிவனம்மாள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வாங்கி வர சொல்லி விண்ணப்பத்தை வாங்க மறுத்துள்ளார். தொடர்ச்சியாக 3 நாட்கள் கனி அலைந்த போதிலும் விண்ணப்பத்தை வாங்க மறுத்து மட்டுமின்றி பெண்ணின் நடத்தை சரியில்லை என்று அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கனி அந்த விடுதி முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் போராட்டத்தில் ஈடுபட்ட கனி மற்றும் விடுதி காப்பாளரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதன் பின்னர் விடுதி காப்பாளர் விண்ணப்பத்தை தற்போது பெற்றுக்கொள்வதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் இருந்து கடிதம் வாங்கி கொண்டு கொடுத்தால் விடுதியில் சேர்த்துக் கொள்வேன் என கூறி விண்ணப்பத்தை மட்டும் பெற்றுக்கொண்டார். இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் கனி பேசிய போது, போன முறை மட்டும் ஆட்சியரிடம் கடிதம் வாங்கி வந்ததைப் போல இந்த முறையும் கடிதம் வாங்கி வர வேண்டும் என கூறி அலைக்கழிப்பதாக தெரிவித்தார். தனது மகளின் நடத்தை பற்றி விடுதி காப்பாளர் தவறாக பேசுகிறார் என்றும் தன்னை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் தனது மகளை விடுதியில் சேர்க்க மறுக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். இதனால் தனது மகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது என கண்ணீர் மல்க கூறினார். பொண்ணு பேர் கரிஷ்மா, அரசு பள்ளியில் படிக்கிறா. 10th இந்த +2 ஒன்லேயே சேர்த்துட்டேன். இங்கே ஹாஸ்டலில் இங்கே சேர்த்துருந்து கரெக்டாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒரு 25 ஃபார்ம் இருக்கும்போதே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் கொடுத்து ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்க கரெக்டாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு இடையில நான் ஒரு நாள் 7 மணிக்கு பாப்பாவை பார்க்க வந்திருந்தேன். வரும்போது எல்லா பிள்ளைங்களுமே வெளியில் நின்றுச்சு. அப்போது நான் அந்த மேடத்திட்ட கூப்பிட்டு, அம்மா உங்களை நம்பி தான் நாங்கள் பிள்ளையை விட்ருக்கோம், நீங்கள் பிள்ளைகள்லாம் 7 மணிக்கெலாம் வெளியில் அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு வராங்க, நீங்கள் அப்படி இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உங்களுக்கு தானே பிரச்சனை, பார்த்துக்காங்க அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை நான் சொன்னது உண்மை.
மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்து அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடனே திரும்பி சென்றனர். மேலும் அவசர உதவி தேவைப்பட்டால் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தரிசாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறுவை சாகுபடியை நம்பியிருந்த 1 லட்சம் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. கடந்த ஆண்டுகளில் குறுவை வருமானத்தை அடிப்படையாக கொண்டு பண்டிகை செலவுகள் மற்றும் சம்பா சாகுபடி நடைபெற்று வந்த நிலையில் இந்த ஆண்டு முழுவதும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். எனவே மீனவர்களுக்கு வழங்குவது போல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் திறக்கலன்னு அறிவிச்சிருக்காங்க. வருஷம் குருவை நாங்கள் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்து 6 லட்சம் ஏக்கருக்கு குருவை செய்வோம். ஆனால் தண்ணி திறக்கலைன்னா நாங்கள் பம்பு செட்டை வச்சு 2.5 லட்சம் ஏக்கர் தான் பண்ண முடியும். இப்போ இருக்கிற கரண்ட்டு கட்டில் நாங்கள் அதுவும் பண்ண முடியாதுங்கிறத சூழ்நிலை உருவாகுது. செங்கல்பட்டு அருகே நடைபெற்ற ஜமாபந்து நிகழ்வில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி தனது மனுவுக்கு மாலை அணிவித்து கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்து நிகழ்வில் மணமை ஊராட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி தனது மனுவுக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் வழங்க முயன்றார். மாலையை அகற்றிய பின்னரே மனு பெறப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததால் அவர் மனுவை ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீராசாமி, அரசு நிலங்களில் சட்டவிரோதமாக இறால் பண்ணைகள் செயல்படுவது, ஏரி நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்படுவது, ஏரிகளில் அனுமதியை மீறி மணல் அகழ்வு நடந்தது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் குறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். தான் வழங்கியுள்ள மனுக்கள் மீது அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் புதிய தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மணமை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவராக 15 வருஷமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொது சேவைகளை செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் 430 கைவேலி பக்கிங்கான் கால்வாயை சேதப்படுத்தி அரசு அதிகாரிகள் இறால் பண்ணை 10 ஏக்கரில் இறால் பண்ணை வைத்து கூடுதல் லாபம் பெற்று வருகிறார்கள். வெளிநாட்டுக்கு இறாலை கண்டனராக ஏற்றி வருகிறார்கள். இது சம்பந்தமாக 30 வருஷமாக மனு கொடுத்துட்டு வரேன். ஒவ்வொரு ஜமாபந்திக்கும் மனு கொடுக்குறேன். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு கூடுதல் மின் இணைப்பும் கொடுத்துருக்கார்கள். ஒரு சாதாரண குடிசை வீட்டுக்கு மின் இணைப்பு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அந்த இறால் பண்ணிக்கு மட்டும் தொழில் ரீதியாக கூடுதல் மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. மாமல்ல பிறகு இபி ஆஃபீஸுக்கு என்ஓசியும் கொடுத்துருக்காங்க. ஒன்று. அதே மாதிரி 367 பொதுப்பணித்துறை பெரிய ஏரி ஈசிஆருக்கு மண் எடுக்கின்ற சம்பந்தமாக ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பில் மண் எடுத்துட்டாங்க. கும்பகோணம் அருகே மின் அழுத்தத்துடன் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி மின்வாரிய பொறியாளரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகாவில் சுற்று வட்டாரத்தில் உள்ள பல கிராமங்களில் குறைந்த மின் அழுத்தம் மற்றும் தொடர் மின்தடையால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மும்முனை மின்சாரம் முறையாக கிடைக்காததால் பாசன மின் மோட்டார்கள் இயங்காமல் பயிர்களுக்கு தேவையான நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆதலால் மின் அழுத்தத்துடன் தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி திருவிடைமருதூர் மின்வாரிய உதவி மின் பொறியாளரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். திருவள்ளுவர் விவசாயிகள் நல சங்க தலைவர் கலைமணி தலைமையில் நடைபெற்ற இந்த மனு அளிக்கும் நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் மணிக்குடி, சின்னதுரை, மண்டபம், செல்வராஜ், செந்தில் மற்றும் விவசாயிகள் பலர் உடன் இருந்தனர். தாராபுரம் நகராட்சி பகுதியில் நிலவி வரும் சுடுகாட்டு பிரச்சினை, குப்பை கிடங்கு அவலம் மற்றும் பழுதடைந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தாராபுரம் நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணனிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழைய திருப்பூர் சாலையில் 1வது வார்டு காமராஜபுரம் பகுதியில் அமைந்துள்ள பொது மயானத்தை
1, 2, 3, 4வது வார்டுகளை சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் இறுதி சடங்கிற்காக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த மயானம் முழுவதும் முட்செடிகளும் அடர்ந்த புற்களும் மரங்களும் மண்டி போய் காடு போல காட்சியளிக்கிறது. இதனால் இறந்தவர்களின் உடல்களை கொண்டு சென்று அடக்கம் செய்ய முடியாதபடி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே உடனடியாக மயானத்தை சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏதுவாக மாற்ற வேண்டும் எனவும், இதேபோன்று குப்பை கிடங்கினால் தொற்று நோய் ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பழுதடைந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் தலைமையில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சிரஞ்சீவி, மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசு, மாவட்ட துணை செயலாளர் அருண் சாரதி, நகர பொறுப்பாளர் சையது இப்ராஹிம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளாக சென்று தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணனிடம் பொதுமக்கள் வைத்த கோரிக்கை மனுவை அளித்தனர். அப்போது மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தனர். போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை விற்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் மனு அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் கோகனாபாடி பகுதியை சேர்ந்தவர் மூர்த்தி. இவர் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகார் மனுவில் ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் இயங்கி வரும் வீட்டுமனை விற்பனை நிறுவனத்தின் உரிமையாளர் தமிழரசனை தொடர்பு கொண்டு கேட்டபோது 1350 சதுர அடி நிலம் மற்றும் 750 சதுர அடி வீடு என அனைத்தும் சேர்த்து 35 லட்சம் ரூபாயில் இருப்பதாக கூறியதாக தெரிவித்தார். இதையடுத்து அவரிடம் 5 லட்சம் ரூபாய் தொகையினை முன்பணமாக கொடுத்து கிரைய ஒப்பந்த பத்திரத்தை போட்டுக் கொண்டதாக கூறினார். இதன் பின்னர் மீதமுள்ள பணத்தை தயார் செய்துவிட்டு முழு கிரயம் எழுதி தர அவர்களிடம் தொடர்பு கொண்ட போது அதை தர மறுத்து தன் உயிரை பறித்து விடுவேன் என மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த புகார் மனு குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு எழுந்த பணத்தினை திருப்பி மீட்டு தரும்படியும், போலி ஆவணம் தயாரித்து விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். அவங்க கிட்ட 3 மாசத்துல அக்ரிமெண்ட் போட்டிருந்தது. அட்வான்ஸ் அமௌண்ட்டா 5 லட்ச ரூபாய் கொடுத்திருந்தது. மொத்தம் 1350 ஸ்கொயர் ஃபீட்ல வந்துட்டு 750 ஸ்கொயர் ஃபீட் வந்து அவங்க அதுல வீடு கட்டி தரதா சொல்லியிருந்தாங்க. மொத்த மதிப்பு 35 லட்சம்னு சொல்லியிருந்தாங்க. 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கேட்டாங்க. அப்படிங்கறதுனால அதைய வந்து நாங்க கடனை வாங்கி நாங்க கொடுத்தாச்சு. 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே போய் கேட்க வேண்டாம்னு 5வது மாசத்துல போய் நாங்க கேட்கறோம். அப்ப கேட்ட போது வந்துட்டு எங்களால வந்துட்டு இப்ப அரேஞ்ச் பண்ண முடியல பேங்க் லோனு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னே சொன்னாங்க. இது நடந்தது 2024 5வது மாசத்துல நடந்தது. நாங்க இந்த 2 வருஷமா வந்துட்டு அவங்க கிட்ட எவ்வளவு டைம் ரீச் பண்றதுக்கு பார்த்திருக்கோம். அவங்கள பார்க்கவே முடியல. அமௌண்ட் எங்களுக்கு வந்து கொடுத்த பக்கம் ப்ரெஷர் போட்டே இருந்தாங்க. வட்டி வந்து 2 வருஷமா கட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்னன்னு அவங்க கிட்ட கேட்கும்போது இப்ப தரேன் அப்ப தரேன் காலதாமதம் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு வந்து இதுல சேலம் காவல் ஆணையாளர் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எங்களுடைய பணத்தை வாங்கி கொடுத்தா போதும். நாங்க கடன் வாங்கின பக்கம் இப்ப வட்டியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயி போச்சு. அதை கட்டுறதுக்கு முடியாம இப்ப வந்து ரொம்ப சிரமத்துல இருக்கோம். அதனால எங்களுடைய அமௌண்ட் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையில வந்துட்டு அவங்க 60,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மீதி தொகையை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி தரதுக்காக இப்ப புகார் கொடுக்கறதுக்கு இங்க வந்திருக்கேன். திருவள்ளூர் அருகே கடந்த 5 நாட்களாக மின் தடை ஏற்படுவதை கண்டித்து கிராம மக்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த மே மாதம் அக்னி நட்சத்திரம் தொடங்கி முடிந்தும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வருகிறது. இதனால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் இரவு நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் உள்ளதாலும் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் மின்சாரம் தடைப்பட்டு வருவதாலும் அவதிப்பட்டு வரும் மக்கள் மின் தடையை கண்டித்து ஆங்காங்கே மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் அடுத்த போலிவாக்கம் சத்திரம் பகுதியில் கடந்த 5 நாட்களாக மின் தடை ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கைக்குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தூக்கமின்றி தினம் தினம் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் குழந்தைகளுக்கு வெளியில் சேலையில் தொட்டில் கட்டி விசிறியால் வீசி குழந்தைகளை பெற்றோர் தூங்க வைக்கின்றனர். குழந்தைகளுக்கான பால், காய்கறிகள், பழங்களை கூட குளிர்சாதன பெட்டிகளில் பதப்படுத்தி வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக மணவாள நகர மின்சார வாரியத்திற்கு தகவல் தெரிவித்ததால் அதிகாரிகள் அலட்சியமாக பதில் அளிப்பதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மின்தடையை கண்டித்து ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மின் அழுத்தம் காரணமாக 100 கிலோ வாட் மின் மாற்றி அடிக்கடி பாதிப்பு ஏற்படுவதால் 250 கிலோ வாட் திறன் கொண்ட மின் மாற்றி அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்சாரத்துறை அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மின்சாரம் தடையில்லாமல் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்ததால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.
என் பேர் வந்து பவித்ரா. நாங்கள் இங்கே போலிவாக்க சத்திரம் கிராமத்தில் தான் வசிச்சுன்னு இருக்கோம். இங்கே வந்து ஒரு 4 நாளாக வந்து கரண்ட் பிரச்சனை வந்து இருக்குது. கரண்ட் வந்து கிடைக்க மாட்டுது. நாங்கள் வந்து எப்போ கரண்ட் ஆஃப் ஆச்சோ அன்னிலேருந்தே வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம், இபி ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் இபி ஆஃபீஸ்லேருந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. வராங்க, வந்து லைன்மேன் வராரு, பார்க்குறாங்க. அவங்களுக்கு 3 நாள் முன்னாடியே தெரியும் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம்னு தெரியும். ஆனாலுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம் தெரிஞ்சுமே அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. அனுமதியின்றி இயங்கி வரும் தேங்காய் தொட்டி கரி ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அனுமதியின்றி இயங்கி வந்த தனியார் தேங்காய் தொட்டி கரி ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாம்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அரிக்காரன் வலசு பகுதியில் நிதன்யா இண்டஸ்ட்ரீஸ் என்ற தனியார் நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக இயங்கி வந்துள்ளது. இந்த ஆலையில் இருந்து வெளியேறும் கரும்புகை காரணமாக சுற்றுச்சூழல் மாசு, நிலத்தடி நீர் பாதிப்பு மற்றும் சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருப்பினும் இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும், இல்லையெனில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போராட்டத்தால் தாராபுரம் கரூர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் காலதாமதமாக வந்ததால் பயனாளிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சாமிரெட்டி கண்டிகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் பங்கேற்று உதவிகள் வழங்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவர் வருவதற்கு 3 மணி நேரம் தாமதமானதால் பயனாளிகள் அவதியடைந்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆம்பூர் அருகே தனியாக வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் கொள்ளையர்கள் 1 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் அரசமர கோவில் தெரு பகுதியை சேர்ந்த கிரிஜா என்பவர் அவரது வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது வீட்டில் புகுந்து கொள்ளையர்கள் கிரிஜா கழுத்தில் அணிந்திருந்த 1 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். இதுபோன்று 2 இடங்களில் கொள்ளையர்கள் தங்களது கைவரிசைகளை காட்டியுள்ளனர். இதேபோல் அருகில் உள்ள இலியாஸ் என்பவர் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையர்கள் வீட்டிற்குள் புகுந்து திருட முயற்சி செய்துள்ளனர். அப்போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் விழித்ததால் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் நாகலிங்கம் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியிலேயே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. சாலை நடுவே ஊர்ந்து சென்ற குழந்தை பேருந்து ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பத்திரமாக மீட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரத்தில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை திடீரென சாலை நடுவே ஊர்ந்து சென்றுள்ளது. அப்போது கொண்டோட்டி வலியம்பரம்பு வழித்தடத்தில் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் வளைவான சாலையில் குழந்தை அமர்த்தியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக பேருந்தை நிறுத்தி குழந்தையை பத்திரமாக மீட்டுள்ளார். பெற்றோரின் கவனக்குறைவால் வீட்டின் கதவு திறந்திருந்ததால் குழந்தை சாலைக்கு வந்து பின்னர் தெரிய வந்தது. ஓட்டுநரின் துரித செயல்பாட்டால் குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் குடும்பத்தினரையும் பயணிகளையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இந்த காட்சி பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. கோவை அரசு மருத்துவமனையில் பாம்பு புகுந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை துடியலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு புகுந்ததால் நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சிறப்பு உபகரணங்களின் உதவியுடன் பாம்பை பாதுகாப்பாக உயிருடன் பிடித்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாததால் அனைவரும் நிம்மதி அடைந்தனர். மீட்கப்பட்ட பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் வனப்பகுதியில் விடப்பட்டது. பொதுமக்கள் அதிகம் கூடும் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் நச்சு பாம்பு புகுந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாலை ஓரத்தில் நடந்து சென்ற இளம்பெண்ணை தெரு நாய் துரத்தி தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு அருகே உள்ள போபிகானம் பகுதியில் தெரு நாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் சாலை ஓரம் நடந்து சென்ற இளம்பெண்ணை தெரு நாய் திடீரென துரத்தி தாக்கியதில்
முகத்தில் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியினர் இளம்பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதேபோன்று அப்பகுதியில் 10க்கும் மேற்பட்டோர் தெருநாய் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இளம்பெண்ணை திருநாய் தாக்கும் CCTV காட்சி சமூக வலைதளங்களில் பதிவாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரிய செவலை கிராமத்தில் 2 வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரூபாய் 3 லட்சமும் தீயில் எரிந்து நாசமானது. திருவனைநல்லூர் அடுத்த பெரிய செவலை கிராமத்தில் வசித்து வரும் கூலி தொழிலாளி ஆறுமுகத்தின் மகள் அமிர்தவள்ளியின் வீடு திடீரென தீப்பற்றி எரிந்தது. காற்றின் வேகத்தினால் பரவிய தீ அருகில் இருந்த அம்பிகாவின் வீட்டிலும் தீ பற்றியது. உடனே பொதுமக்கள் திருவனைநல்லூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் வீட்டில் இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரூபாய் 3 லட்சமும் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து திருவனைநல்லூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தாராபுரம் பகுதியில் உரிய அனுமதி ஆவணங்கள் மற்றும் நடைசீட்டு இன்றி எம்சாண்ட் கடத்தி வந்த 3 டிப்பர் லாரிகளை கனிமம் மற்றும் புவியியல் சுரங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் நீண்ட காலமாக இயங்கி வரும் சில கல் குவாரிகளை தவிர கூடுதலாக 4 கல் குவாரிகளின் உரிமங்களை அரசு ரத்து செய்து தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் உரிய நடைசீட்டு மற்றும் அனுமதி சான்றுகளின்றி 3 டிப்பர் லாரிகள் எம்சாண்ட் கடத்தப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் கனிமம் மற்றும் புவியியல் சுரங்கத்துறை மாவட்ட உதவி இயக்குனர் பிரசாத் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் வெங்கடேசன், மஞ்சுநாதன் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதியின்றி எம்சாண்ட் ஏற்றி வந்த 3 டிப்பர் லாரிகளை விரட்டி பிடித்து பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட லாரிகள் தாராபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய லாரி ஓட்டுநர்கள் கதிர்வேல், சஞ்சீவி, ஆனந்தன் ஆகியோரை காவல்துறையினர் பிடித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கோவில்பட்டியில் மினி பேருந்து மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி பேருந்து மோதி அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் காளிராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவில்பட்டியில் தங்கி தனியார் வங்கியில் பணியாற்றி வந்தார் காளிராஜ். மோட்டார் சைக்கிளில் சென்ற அவர் முன்னால் சென்ற மினி பேருந்தை முந்தி செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மினி பேருந்து ஓட்டுநர் கார்த்திக் ராஜாவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். காளிராஜுக்கு ஓராண்டுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டுக்கோட்டையில் புனித வனத்து சின்னப்பர் ஆலய திருவிழா முன்னிட்டு சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஆண்டுதோறும் ஆலய பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புனித வனத்து சின்னப்பர் ஆலயத்தின் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு சிறப்பு கூட்டு பாடல் திருப்பலி நடைபெற்றது. மறைவட்ட அதிபர் ஜான் போஸ்கோ தலைமையில் பங்கு தந்தையர்கள் இணைந்து திருப்பலியை நடத்தினர். நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி புனித வனத்து சின்னப்பரை வழிபட்டு இறையாசி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்பின் விருந்து வழங்கப்பட்டது. தரமணியில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் தேமுதிக கிழக்கு பகுதி செயலாளர் முருகேசன் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானம் வழங்கினார். சென்னை தரமணியில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் தேமுதிக சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் குளிர்பானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வட்ட செயலாளர் கார்த்திக் தலைமையில் வேளச்சேரி கிழக்கு பகுதி செயலாளர் முருகேசன் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி கேப்டனின் உருவப்படத்திற்கு மரியாதை செய்து பொதுமக்களுக்கு நீர்மோர், பழரசம் உள்ளிட்டவர்களை வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் சூர்யா, வட்ட தலைவர் கண்ணன், வட்ட பொருளாளர் கோபி, வட்ட இளைஞர் அணி செயலாளர் கோவிந்தசாமி, கிளை செயலாளர் மணியரசன், மகளிர் அணி செயலாளர் தேவி உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தன்னால் தனித்தனியாக பதில் அளிக்க முடியாமல் போனாலும் தெரிவிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நான் போற்றி மதிக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம். முதலமைச்சர் விஜய் பங்கேற்பு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் இன்று அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம். அரசு மரியாதையுடன் செய்யப்பட உள்ளதால் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல். மீண்டும் வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான முதல் சுற்று போட்டி. சீனாவின் கான் குயின்ஸ்கியை வீழ்த்தி இந்தியாவின் இஷா ராணி பருவா வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.